தயவு செய்து நீங்க வகுப்புல இருந்து லெஃப்ட் ஆகிக்கொள்ளுங்க. ரெக்கார்டிங்க பார்த்துக்கொள்ளுங்க. இடி முழக்கம் அப்படி பகுதிகளில் பிள்ளைகள் இருந்தா ஓகே. அப்படி இல்லாட்டி நீங்க தொடர்ச்சியா ஜாயின் பண்ணலாம். ரைட். அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஓகே ரைட். ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பிள்ளைகள். ரைட் ரைட். ஓகே பிள்ளைகள், நாங்க இப்படி பாடம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி படிச்சு கொண்டிருக்கிறோம். புவியியல் நுட்பங்கள். புவியியல் நுட்பங்கள் என்று சொல்ற பாடம் கடந்த 2 வகுப்புக்கு முன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்ப 3வது வகுப்பு படிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றையோட இந்த பாடம் முடிக்க போறோம். ஏதாவது சந்தேகங்கள் இந்த பாடத்துல இருக்கும் என்றால் நீங்க இன்றைக்கு கேட்டு இந்த பாடத்தை ஃபுல்லா கிளியரா படிக்க முடியும். ஓகே. இங்க பயங்கரமான மழை, மன்னார்ல பயங்கரமான காத்து. நான் இருக்கிற இடம் கொஞ்சம் நல்ல சேஃப்டியா இருக்குது. அதனால எனக்கு வகுப்பு எடுக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. அதனால நான் எடுத்துக்கொள்றேன். ரைட். ஓகே. உங்களுக்கு வடிவா தெரியும், இந்த புவியியல்ல சில டெக்னிக் பயன்படுத்தப்படுது. இந்த தலையங்கத்தை நாங்க படிச்சு கொண்டிருக்கிற ஃபெஸ்ட் அழகு செய்முறை புவியியல் முதலாவது அழகு. இதுல தலையங்கத்தை ஒருக்கா இங்கிலீஷ்ல சொல்லும் போது உங்களால இலகுவா இந்த பாடத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். ஜியோகிராபி டெக்னிக் அல்லது வடிவா சொல்லலாம் டெக்னிக் இன் ஜியோகிராபி. ஜியோகிராபிக்கு உள்ள இருக்கிற சில நுட்பங்களை பற்றி படிக்க போறோம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஜியோகிராபி பாடம் நிறைய தகவல்கள் தரவுகளை முன்வைக்கிறதா ஜியோகிராபி பாடம். இன்றைக்கு புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு 5-6 பிள்ளைகளுக்கு இந்த நான் இப்ப சொல்ற விடயம் சில நேரம் கடினமாக இருக்கலாம். அப்படி இன்றைக்கு ஜாயின் பண்ண பிள்ளைகள் இதுக்கு முன்னுக்கு இந்த முதலாவது வகுப்பும் அதுக்கு முன்னுக்கு நடந்த வகுப்புட 2 வகுப்புட ரெக்கார்டிங் தாரன் நீங்க கேட்டு வாங்கி கொண்டு அதோருக்க பார்த்தீங்கன்னா இன்றைய பாடத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தை ஃபுல்லா விளங்கி கொள்ள முடியும். ஜியோகிராபியில நிறைய தரவுகள் இருக்கு, தகவல் இருக்கு. இந்த ஜியோகிராபியில இருக்கிற தரவுகளையும் தகவல்களையும் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு ஜியோகிராபிக்காரர். அதனால ஜியோகிராபியில சில டெக்னிக் பயன்படுத்தப்படுது. ஜியோகிராபிக்கு உள்ள சில டெக்னிக்குகள் பயன்படுத்தி கொண்டு வாராங்க. அப்படி 5 டெக்னிக் நாங்க படிச்சு கொண்டு வாரோம். 5 டெக்னிக் ஜியோகிராபியில இருக்கு. அதுல முதலாவது டெக்னிக் மெப். மெப். 2வது டெக்னிக் வரைப்பு, கிராஃப். மெப்னு சொல்ற தமிழ் படம். 3வது டெக்னிக் அது கொஞ்சம் பெரிய விதமா எழுத வேண்டி வரும், ஒளிப்படம். போன வகுப்புல படிச்சோம் ஒளிப்படம் என்னன்னு சொல்லி. சாதாரண கேமராவால எடுக்கிற போட்டோ ஜியோகிராபிக்காரர் பயன்படுத்துற ஒரு டெக்னிக். ஜியோகிராபி புத்தகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் இருக்கும். சோ போட்டோஸ், அதாவது கேமராவில் எடுக்கிற போட்டோஸ் ஜியோகிராபிக்காரர் பயன்படுத்துற ஒரு டெக்னிக். அதே மாதிரி விமானப்படம் பயன்படுத்துவாங்க. விமானப்படம், விமானத்திலிருந்து எடுக்கிற படம் ஜியோகிராபிக்காரர் பயன்படுத்துற இன்னொரு டெக்னிக். அதே மாதிரி செய்மதியிலிருந்து எடுக்கிற படிமம், செய்மதிய படம்னு சொல்ல மாட்டாங்க, செய்மதியிலிருந்து எடுக்கிற இமேஜ்னு சொல்லுவாங்க. செய்மதி படிமம்னு சொல்லுவாங்க. செய்மதி படிமம் சொல்ற. சோ இதுவும் ஒரு ஜியோகிராபி டெக்னிக். ஓகே ரைட். ஜியோகிராபியில 3வது பயன்படுத்தப்படுற டெக்னிக் ஒளிப்படம், விமானப்படம், செய்மதி படம். செய்மதி படம் அல்ல, செய்மதி படிமம் என்று சொல்றோம். 4வது ஜியோகிராபியோட டெக்னிக் புள்ளி விவரவியல். புள்ளி விவரவியல் இது 4வது டெக்னிக், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். 5வது ஜியோகிராபியோட டெக்னிக் கணினி. கணினி. ஓகே சாரி, கணினி. சோ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஜியோகிராபிக்குள்ள புவியியலுக்குள்ள 5 நுட்பங்கள் பெரும்பாலும் புவியியலாளர்களால் பயன்படுத்தப்படுது. இந்த 5 நுட்பம் இருக்கு. இன்னும் சில நுட்பம் இருக்குது. இது 5ம் தான் பிரதானமா நாங்க படிக்க வேண்டிய நுட்பம். இந்த 5ம் செய்யற வேலை என்னன்னு சொன்னால்
இந்த ஜியோகிரபியில தகவல்கள் தரவுகளை வடிவா விளங்கப்படுத்துற வேலையைத்தான் இந்த ஐந்தும் செய்யுது. தரவுகள் சம்பந்தப்பட்ட விடயத்தை சேகரித்து அதை வடிவா கையாண்டு வடிவா அனலைஸ் பண்ணி அந்த தரவை சிம்பிளா இன்னொரு ஆளுக்கு வடிவா சொல்லக்கூடிய வேலையை செய்யறது தான் இந்த அஞ்சு. இந்த ஐந்து டெக்னிக்கும் இந்த ஐந்து நுட்பமும் ஜியோகிரபியில பயன்படுத்தப்படுறதுக்கான பிரதான காரணம் தரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சேகரிச்சு வடிவா அனலைஸ் பண்ணி வடிவா தொகுத்து மத்தாக்களுக்கு ஈஸியா விளங்குற மாதிரி கொடுக்கறதா இந்த அஞ்சு டெக்னிக். இந்த அஞ்சுல இவரை பத்தி போன வகுப்புல படிச்சுட்டோம். மெப். இந்த மெப் தான் ஜியோகிரபியில பழைய புராதன காலத்துல இருந்து பயன்படுத்தப்பட்டு வர ஒரு டெக்னிக். ஓகே, இந்த வரைவுகளை பத்தி போன வகுப்புல படிச்சுட்டோம். வரைவுகள் பல வகை, வட்ட வரைவு, சலாகை வரைவு படிச்சோம், கோட்டு வரைவு. சோ இந்த வரைவுகள் கால ரீதியான மாற்றத்தை காட்டும், இடரீதியான பரம்பலை காட்டும். இப்படி எல்லாம் படிச்சோம். போன வகுப்புல ஒளிப்படங்கள், விமானப்படங்கள், செய்மதி படங்கள் படிச்சுட்டோம். சோ இன்றைக்கு நாங்க புள்ளி விபரவியல் சொல்ற விடயத்தை படிக்க வேணும். ஸோ நீங்க தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். அந்த விடை எழுதி கொண்டு வாரம் அந்த நோட்ஸ்ல புள்ளி விபரவியல் ஒரு வரி விட்டு போடுங்க பிள்ளைகள். ஒன்றொண்ட வடிவ தெளிவா எழுதும் போது தெளிவான நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இறுதி பரீட்சை வரைக்கும் இதைத்தான் கொண்டு போறீங்க. புள்ளி விபரவியல், புள்ளி விபர நுட்பங்கள்னு சொல்லியும் சொல்லலாம். புள்ளி விபரவியல். ஓகே, இந்த விஷயத்தை பார்த்தோம்னா சரி, தொடர்ச்சியா இதுல இருந்தா நாங்க பார்க்கணும். இதான் போன வகுப்புல விட்டது. ரைட், தெளிவான முறையில் எழுதுங்க பிள்ளைகள். ஆக ஸ்பீடா நோட் சொல்ல இல்லை. அப்படி நான் சொல்றது ஸ்பீட் என்றால் நீங்க இன்னொரு இதுல நோட் பண்ணி அதை உங்களோட வடிவான் இதுல எழுதி கொள்ளுங்க. ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு தரம் தானே. ரைட், ஓகே. புள்ளி விபரவியல் முறைகள், புள்ளி விபரவியல் முறைகள். ரைட், இதுல முதலாவது பிள்ளைகள், இந்த புள்ளி விபரவியல் முறைகள் பிள்ளைகள் என்னத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா பிள்ளைகள் கணிதத்தோட சம்பந்தப்பட்டது. கணிதம் மெட்ஸோட சம்பந்தப்பட்டது. மெட்ஸ், சட்ஸ், மெட்ஸ்ல இருந்து ஒரு பகுதி, ஒரு சட்ஸ்ன்னு சொல்ற கணிதத்தோட சம்பந்தப்பட்டது. சோ இதுல முதலாவது பயன்பாடு, முதலாவது விடயத்தில் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள், தரவுகள் பகுப்பாய்வுக்கு பயன்படும். என்ன பிள்ளைகள்? சந்தேகம்னா புறவு கேளுங்க பிள்ளைகள். சந்தேகம்னா பரம் படிமா படிச்சுட்டோம். சந்தேகம்னா புறவு கேட்கலாம் பிள்ளைகள். முதலாவது போய் சொல்லிக் கொள்ளுங்க, தரவு பகுப்பாய்வுக்கு பயன்படும். தரவு பகுப்பாய்வுக்கு பயன்படும். முதலாவது தரவுகளை பகுப்பாய்வு செய்யறதுக்கு பயன்படும், அனலைஸ் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் நாங்க பிறகு விரிவா படிக்க போறோம் பிள்ளைகள். இந்த புள்ளி விவரவியல் சொல்ற செக்ஷன் 13ஆம் ஆண்டுல அதிகமான வகுப்புகள்ல படிப்போம். தரவுகள் பகுப்பாய்வுண்டா என்ன, நாமளும் தரவுகளை பகுப்பாய்வு செய்யறதெல்லாம் படிப்போம். ஸோ இப்ப சிம்பிளா விளங்கி கொள்ளுங்க, தரவுகளை பகுப்பாய்வு செய்யறதுக்கு ஜியோகிரபியில பயன்படுத்தப்படுற ஒரு டெக்னிக் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், புள்ளி விபர முறை, புள்ளி விபரவியல் முறை. இதான் ஜியோகிரபியில தரவுகளை பகுப்பாய்வு செய்ய பயன்படுத்தப்படுறது. நான் போன வகுப்புலயே சொன்னேன், தரவுகள்னு சொல்லும் போது சில தரவு நம்பர்ல வரும், எண்ல இருக்கும், சில தரவு நம்பர்ல வராது, அது பண்பு சார்ந்த தரவு இருக்கும். சோ இந்த நம்பர்ல வர தரவுகளை அனலைஸ் பண்ணினாத்தான் ஒரு ரிசல்ட் கொண்டு வரும். அதை பத்தி நாங்க பிறகு விரிவா படிப்போம். இப்ப நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, தரவுகள், இந்த நம்பர்ஸ்ல இருக்கிற தரவுகளை பகுப்பாய்வு செய்யணும். அப்படி பகுப்பாய்வு செய்யறதுக்கு ஜியோகிரபியில பயன்படுத்தப்படுற டெக்னிக் இந்த புள்ளி விவரவியல் முறை. ரைட், அதை நீங்க எழுதி கொண்டா காணும். ரைட், அடுத்த ரெண்டாவது பாயிண்ட்ஸுக்கு போகும் பிள்ளைகள். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ல ரெண்டாவதுக்கு, இதுக்கு பிள்ளைகள் இந்த தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கு பிள்ளைகள் நாங்க படிச்சிருப்போம் இப்படி எக்ஸ் பார் சமன் சிக்மா எஃப் கீழ் என் அப்படி நான் படிச்சோம். ஞாபகம் இருக்கும் தெரியல, ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. சுட்டிகள் என்று சொல்றது, சுட்டி 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 சுட்டின்னா குறியீடு என்னன்றா சொல்ல, சுட்டிகள், சுட்டிகள் நான் சொல்றது என்ன. சோ இந்த புள்ளி விபரவியல்ல பிள்ளைகள் சுட்டிகள் பயன்படுத்தப்படும். இது ஒரு உதாரணமா நான் சொல்லியிருக்கிறேன். சுட்டிகள் பயன்படுத்தப்படும். சுட்டிகள் இடை காண்றதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபோமியூலா இருக்கு. ஃபோமியூலா, இடை காண்றதுக்குன்னு ஒரு ஃபோமியூலா இருக்குது, இடையம் காண்றதுக்குன்னு இருக்குது, அப்படி எல்லாம் இருக்குதுன்னு. சோ இதுல ரெண்டாவது பாயிண்ட்ஸ் நீங்க எழுதி கொள்ளுங்க, விசேடமான புள்ளி விபரவியல் சுட்டிகளை பயன்படுத்த முடியும். ரெண்டாவது பாயிண்ட்ஸ், விசேடமான புள்ளி விபரவியல் சுட்டிகளை பயன்படுத்த முடியும். விசேடமான புள்ளி விவரவியல் சுட்டிகளை பயன்படுத்த முடியும். வேணா நீங்க உதாரணமா இதை போடலாம். உதாரணம் தேவையில்லை பிள்ளைகள். விசேடமாக புள்ளி விவரவியல் சுட்டிகளை பயன்படுத்த முடியும்.
பிள்ளைகள் மூணாவது பாயிண்ட்ஸ், பிள்ளைகள் நான் ரெண்டாவது பாயிண்ட்ஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன்னு பாருங்க. விசேடமான புள்ளி விபரவியல் சுட்டிகளை பயன்படுத்த முடியும். இப்படி பிள்ளைகள் இந்த ஃபார்முலா சமன்பாடுகள் நம்ம சமன்பாடுன்னு படிச்சிருப்போம், ஓஎல்ல 8ஆம் ஆண்டுல கணிதத்துல படிச்சிருப்போம். அப்படியாப்பட்ட விடயம் இந்த புள்ளி விபரவியல் இருக்கு, நாங்க 13ஆம் ஆண்டுல படிப்போம். ஈஸியா தான் இருக்கும். ரைட். மூணாவது பிள்ளைகள் இதுல புள்ளி விபரவியல் பிள்ளைகள் கணக்க முறைகள் இருக்கு பிள்ளைகள். பல்வேறு வகையான புள்ளி விபரவியல் முறை இருக்கு. பல புள்ளி விபரவியல் முறைகள் பயன்படுத்தப்படுது. நாங்க 13ஆம் ஆண்டு வந்த பிறகு புள்ளி விபரவியல் இருக்கிற பிரதான 2 வகைகளை பத்தி படிப்போம் பிள்ளைகள். மைய ரீதியான புள்ளி விபரவியல் அளவீடுகள் சொல்லி ஒரு வகையை பத்தி படிப்போம். அதுக்கு பிறகு படிப்போம் பிள்ளைகள் விலகல் அளவீடுகள் சொல்லி படிப்போம். மைய அடுத்தது விலகல் சொல்லி 2 படிப்போம். மைய விலகல் சொல்லி படிப்போம். சோ இந்த புள்ளி விபரவியலுக்குள்ள பிள்ளைகள் பல வகையான முறைகள் இருக்குது. நாங்க 13ஆம் ஆண்டுல நாங்க படிப்போம், முதலாம் தவணை படிப்போம். மைய புள்ளி விபரவியல் அளவீடுகள், விலகல் புள்ளி விபரவியல் அளவீடுகள் சொல்லி பெரும் 2 வகைகளை பத்தி நாங்க புறவு படிப்போம். சோ இப்ப நாங்க எழுதுவோம் புள்ளி விபரம் எப்படி எழுதி கொள்ளுங்க. பல்வேறு வகையான மூணாவது பாயிண்ட், பல்வேறு வகையான புள்ளி விபர முறைகளை பல்வேறு வகையான புள்ளி விபர முறைகளை பயன்படுத்தக்கூடிய திறன், பல்வேறு வகையான புள்ளி விபர முறைகளை பயன்படுத்தக்கூடிய திறன். நீங்க பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க. மைய கமா விலகல் அளவீடுகள். இதெல்லாம் நாங்க பிறகு டீப்பா படிப்போமா 13ஆம் ஆண்டுல. மைய கமா விலகல் அளவீடுகள். மறுபடி சொல்றேன்னு பாருங்க அந்த 3வது பாயிண்ட்ஸ. பல்வேறு வகையான புள்ளி விபரவியல் முறைகளை பயன்படுத்தக்கூடிய திறன், பிராக்கெட்டுக்குள்ள மைய கமா விலகல். ரைட். 3வது இலகுவாக விவரணம் செய்ய முடியும். ஈஸியா ஒரு விஷயத்தை விளங்குபடுத்த முடியுமா? இலகுவாக விவரணம் செய்ய முடியும். 4வது இலகுவாக விவரணம் செய்ய முடியும். ரைட். 5வது புவியியல் நுட்பத்துக்கு போவோம். 5வது நாங்க 4 புவியியல் நுட்பம் பார்த்துட்டோம். கடைசி புவியியல் நுட்பம் கணினிகள். நாங்க 12ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைம் படிப்போம். கணினி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்போம். ரைட். தலையங்க போட்டுக்கொள்ளுவிய கணினிகள், கம்ப்யூட்டர், கணினிகள், கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரும் ஜியோகிராபிக்ல இருக்கிற ஒரு டெக்னிக். தரவுகள் சம்பந்தப்பட்ட விடயத்தை முன்வைக்க, கையால பகுப்பாய்வு செய்ய பயன்படுத்தப்படுறது. ரைட். ஒரு வரி விட்டு தான் எழுதுறீங்க, ஒவ்வொன்றுக்கும் தெளிவான முறையில் இடம் காணும், வடிவா எழுதுங்க பிள்ளைகள். ஸோ உங்களால வடிவா நோட்ஸை மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாட்டி ரஃபான ஒரு ஒற்றையில் எழுதி அதை வடிவா காப்பி பண்ணுங்க, அல்லது ரெக்கார்டிங்கை பார்த்து காப்பி பண்ணுங்க. ரைட். இதுக்கு நிறைய கம்ப்யூட்டர் பிள்ளைகள் ஒரு ஜியோகிராபில இருக்கிற ஒரு டெக்னிக். அந்த கம்ப்யூட்டர்னு சொல்ற டெக்னிக் பல பயன்பாடுகளை ஜியோகிராபிக்கு கொடுக்குது. அது என்னன்னு பார்ப்போம். முதலாவது தரவுகள் மற்றும் தகவல்களை களஞ்சியப்படுத்தல். எக்கச்சக்கமான டேட்டாவை கம்ப்யூட்டர்ல ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம், சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ ஜியோகிராபி சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான பல தரவுகளை சேவ் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் பயன்படுது. அப்ப முதலாவது தரவுகள் மற்றும் தகவல்களை களஞ்சியப்படுத்தல். சேவ் பண்ண. முதலாவது தரவுகள் மற்றும் தகவல்களை களஞ்சியப்படுத்தல். சோ முதலாவது பயன்பாடு அதான், தரவுகள் மற்றும் தகவல்களை களஞ்சியப்படுத்தல். தரவுகள் மற்றும் தகவல்களை களஞ்சியப்படுத்தல். 2வது இப்படி பிள்ளைகள் நீங்க எக்ஸல் பயன்படுத்திருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம எக்ஸல்ல அந்த எக்ஸல் சீட் ஃபார்முலாவை செட் பண்ணி விட்டுட்டு நாம சும்மா
நம்பரை டைப் பண்ணி கொண்டு இன்க்ளூட் பண்ணி கொண்டு இருக்க வேண்டியதான். அதுவே கணக்கு கூட்டி கழிச்சு கடைசியா வருமே எக்ஸல். ஸோ டேட்டாவை வடிவ அனலைஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் கம்ப்யூட்டர் தரும். நாம சும்மா டேட்டாவை என்டர் பண்ணி கொண்டு இருந்தால் சரி. அப்ப நல்ல தரவுகளை பகுப்பாய்வு செய்யறதுக்கும் பயன்படும். அப்ப ரெண்டாவது, தரவு பகுப்பாய்வினை மேற்கொள்ள முடியும். தரவு பகுப்பாய்வினை மேற்கொள்ள முடியும். நாம கொடுக்க அது கூட்டி கழிச்சு அந்த சமன் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. எக்ஸல் செய்யும் தரவுகளை பகுப்பாய்வு செய்ய முடியும். தரவுகளை பகுப்பாய்வு செய்ய முடியும். மூன்றாவது, தரவுகளை இற்றைப்படுத்த முடியும். இற்றைப்படுத்த முடியும். இற்றைப்படுத்துறா சொன்னா பிள்ளைகள் அப்டேட் பண்றது, புது விஷயத்தை சேர்க்கிறது. ஒரு மெப்பை கம்ப்யூட்டருக்குள்ள போட்டு அதுல ஏதாவது ஒரு புது மாற்றம் செய்ய வேண்டி இருக்கும் என்றால் சிம்பிளா கம்ப்யூட்டரால செய்யலாம். சோ புது விஷயங்களை சேர்க்கிறது, அப்டேட் பண்றது. அப்ப எழுதி கொள்ளுங்க, தரவுகளை இற்றைப்படுத்த முடியும். இற்றைப்படுத்துறது சொல்றதுக்கு ஆங்கிலம் அப்டேட். சோ தரவுகளை இற்றைப்படுத்த முடியும். ஒரு வரை கீழே அடிட்டு வாருங்க, இடைவெளி விடாம கீழே அடிட்டு வாருங்க. நாலாவது, தரவுகளை காட்சிப்படுத்த முடியும். தரவுகளை காட்சிப்படுத்த முடியும். அதாவது முன் வைக்கலாம். கம்ப்யூட்டர்ல ஸ்கிரீன் இருக்கும், அந்த ஸ்கிரீன்ல மெப்ப பார்க்கலாம், அனலைஸ் பண்ண டேட்டாவை பார்க்கலாம். தரவுகளை காட்சிப்படுத்த முடியும். நாலாவது, அஞ்சாவது, கற்றல் மற்றும் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு பயன்படுத்த முடியும். கற்றல் மற்றும் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு பயன்படுத்த முடியும். கற்றல் மற்றும் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு பயன்படுத்த முடியும். வா, ஓகே, வரேன். வான்மணி பிள்ளைகள் வர. ரைட், ஓகே, ரைட். அடுத்த கேள்விக்கு போய்க்கொள்ளும் பிள்ளைகள். அதுக்குள்ள நாலாவது கேள்வி இருக்கு. புவியியல் நுட்ப முறைகளின் பயன்பாடு 4 சுருக்கமாக விவரிக்க. இப்ப பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். புவியியல் நுட்ப முறை 5 இருக்கு. அந்த 5ம் இப்ப உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் புவியியல் நுட்ப முறை 5ஐயும் எழுதுங்கன்னு சொன்னா ஒற்றையில அந்த 5ஐயும் நீங்க எழுத தெரிஞ்சிருக்கணும். படம், வரைவு, புள்ளி விவரவியல், கணனி, ஒளிப்படங்கள், விமானப்படம், செய்மதி படிமம், அப்படி அந்த 5 புள்ளி விவர நுட்ப முறைகளும் இந்நேரம் உங்களுக்கு பாடமாக போயிருக்க வேண்டும். அதுக்கு பிறகு அந்த ஒவ்வொரு நுட்பத்தையும் படத்தை தனி எடுத்து படத்துல என்னென்ன பயன்பாடுன்னு சொல்லி ஒரு 3 பயன்பாடு உங்களுக்கு சும்மா சுருக்கமா சிலது உதாரணத்தோட சொல்ல தெரியும். அதைத்தான் படிச்சுட்டோம். இப்ப ஓவராலா நாங்க இந்த 5 நுட்ப முறைகள பயன்பாடை பத்தி படிக்க போறோம். நாம இப்ப நம்மட பாடத்துல 5 நுட்ப முறைகள் இருக்கு. ஜியோகிராபி நுட்ப முறை 5 இருக்கு. மறுபடி சொல்றேன், சுருக்கமா போட்டுக்கொள்றேன். ஒன்று மெப், 2வது வரைவு, 3வது ஒளிப்படம், அதை சுருக்கமா இப்படி சொல்லலாம் படம் மற்றும் படிமம்னு சொல்லுவாங்க. 4வது புள்ளி விவரவியல் முறை, 5வது கணினி. இப்ப நாங்க இந்த ஓவராலா இந்த புவியியல் டெக்னிக் இருக்கிற இதுதான் புவியியல் நுட்பம். இந்த 5 தான் புவியியல்ல இருக்கிற டெக்னிக்கல் நுட்பம். இந்த புவியியல் நுட்பங்கள் எந்தெந்த செக்டர்ல பயன்படுதுன்னு பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் படிச்சது மெப்புட பயன்பாடு 3 அல்லது 4 அப்படி எழுதி கொண்டோம், விளங்கி. சோ இப்ப இந்த 5 நுட்பமும் என்னென்ன செக்டர், என்னென்ன துறைக்கு பயன்படுத்தப்படுது? ஆமிக்காரன் பயன்படுத்துறானா? கல்வியலாளர்கள் பயன்படுத்துறாங்களா? இயற்கை அனர்த்தம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் பயன்படுத்துறாங்களா? விவசாயி எந்தெந்த துறைக்காரன் இந்த நுட்பங்களை பயன்படுத்துறான்னு பார்க்க போறோம். ரைட். சோ அதான் கேள்வியில போட்டிருக்கு. 4வது கேள்வி வடிவா வாசிச்சு கொள்ற. புவியியல் நுட்ப முறைகள் பயன்படும்
நான்கை சுருக்கமாக விவரிக்க. புவியியல் நுட்ப முறையில பயன்பாடு. பக்கத்துல எழுதியிருக்க புவியியல் நுட்ப முறை, அதுல பயன்பாடுகளாம். பிள்ளைகள் நீங்க பிரேக்கெட்டுக்குள்ள அந்த கேள்வியில போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். துறைகள் என்னென்ன துறைக்கு பயன்படுது சுருக்கமா பார்ப்போம். எங்களுக்கு தேவையான அளவுல பார்ப்போம். பிரேக்கெட்டுக்குள்ள அந்த கேள்வியில துறைகள் போடுங்க. என்னென்ன துறைக்கு இந்த 5 புவியியல் நுட்பமும் பயன்படுதுன்னு சொல்லி பார்ப்போம். பக்கத்துல நீங்க துறைகள் அந்த கேள்விக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க. துறைகள். சோ என்னென்ன துறைக்காரன், யார் யாரு இந்த புவியியல் டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க, இந்த புவியியல் நுட்பம் யார் யாருக்கு எப்படி பயன்படுதுன்னு முக்கியமா ஒரு 4 ஆட்களை பத்தி பார்க்க போறோம். முதலாவது மிக முக்கியமான பயன்பாடு, முதலாவது பயன்பாடு வடிவா எழுதி கொள்ள வேணும். கைட்ல சில விஷயம் தெளிவாக தலைப்பு போட்டு விவரமா சரியா கேள்விக்குரிய மாதிரி விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி சில விஷயம் இல்லை. அதை வடிவா தொகுத்து நான் சொல்லுவேன். பாஸ் பேப்பர் விடயங்கள், கேள்விகள், இந்த நோட்ஸுகள் அதெல்லாம் தெளிவாக நான் சொல்லும் போது கவனமா இது பண்ண. இது நோட்ஸ்ல நீங்க உங்களோட கைட் நோட்ஸை பார்க்கும்போது விளங்கிக் கொள்ள முடியாம இருக்கும். முதலாவது பிள்ளைகள் இந்த புவியியல் நுட்பம் 5ம் யார் யாருக்கு எப்படி பயன்படும். அதுல முதலாவது பிள்ளைகள் ஆய்வு செய்கிற ஆட்களுக்கு இது பயன்படும். முதலாவது தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. ஆய்வுகளில் தர்க்க ரீதியான முடிவுகளை காண. ஆய்வுகளில் தர்க்க ரீதியான முடிவுகளை, தர்க்க ரீதியான சரியான ஆய்வுகளில் தர்க்க ரீதியான முடிவுகளை காண. ஆய்வுகளில் தர்க்க ரீதியான முடிவுகளை காண. ஆய்வுகளில் தர்க்க ரீதியான முடிவுகளை காண. முதலாவது இந்த ஜியோகிராபி நுட்பங்கள் பயன்படுற செக்டர் ரிசர்ச், ஆய்வு செய்யற ஆட்களுக்கு பயன்படும். அந்த ஆய்வு செய்யற ஆட்கள் தங்களோட ஆய்வுல சரியான ஒரு முடிவை கண்டுபிடிக்க பயன்படும். இதுக்கு இப்படி ஒரு உதாரணம் நமக்கு போட்டிருக்காங்க பிள்ளைகள். அந்த உதாரணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். 1854 ஆண்டு, 1854 ஆண்டு ரைட், லண்டன்ல இந்த உதாரணம் தான் போட்டிருக்காங்களாம். கைட்ல போட்டிருக்காங்க நம்ம சிலபஸ்ல 1854 சரியா. 1854 லண்டன் டவுன்ல ஒரு பெரிய ஏரியாவில் கட்டுப்படுத்த முடியாத மாதிரி அங்க உள்ள மக்களுக்கு, அந்த நகர மக்களுக்கு வயிற்றோட்டம் போக வலிக்கிட்டான். என்ன ஓட்டம்? வயிற்றோட்டம் பரவலை வலிக்கிட்டான். அங்க உள்ள மக்களுக்கு, லண்டன் மக்களுக்கு 1854 இதை கொண்டு உதாரணமா போட்டிருக்காங்க. அங்க இருக்கிறவங்கலாம் வயிற்றோட்டமாண்டா. 1854 லண்டன்ல எல்லாருக்கும் வயிற்றோட்டம் பரவும் அந்த டவுன்ல. சோ அந்த இடத்துல ஜோன் சொல்ற டாக்டர் ஒரு ஆய்வு செய்யறாங்க. டாக்டர் ஜோன் ஆய்வு செய்யறார். எப்படி இவனுக்கு இந்த வயிற்றோட்டம் எப்படி பரவுதுன்னு ஆய்வு செய்யறாரு ஜோன் சொல்ற டாக்டர் லண்டன்ல. இந்த 1854 ஏன் இப்படி பரவுது வயிற்றோட்டம், என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஆய்வு செய்யறார். சோ அவர் ஆய்வுக்கு பயன்படுத்தினது இந்த மெப்புன்னு சொல்ற ஜியோகிராபி டெக்னிக்கை பயன்படுத்தினார். இந்த மெப்புன்னு சொல்ற ஜியோகிராபி டெக்னிக்கை தான் இவர் பயன்படுத்தினார். லண்டன்ற மெப் எடுக்கிறார். நிறைய லண்டன் அந்த நோய் பரவுற அந்த சம்பந்தப்பட்ட ஏரியா சம்பந்தப்பட்ட நிறைய மெப்ஸ் எடுக்கிறார். நோயில செத்தவன், நோய் பரவுறது, அவங்களுக்கு எங்க இருந்து தண்ணி வருது, சாப்பாடு வருது, எல்லாத்தையுமே மெப்பா கீறி ஒன்றோட அட்டாச் பண்ணி பார்த்து கடைசியில அவர் ஆய்வுல கண்டுபிடிக்கிறார். அந்த லண்டன் டவுனுக்கு அந்த ஒரு இடத்துல இருந்தா தண்ணி வந்திருக்கு. சோ அந்த தண்ணி வந்த தண்ணியால தான் இவ்வளவு பேருக்கும் இந்த வயிற்றோட்டம் பரவுன்னு கண்டுபிடிக்கிறார். சோ என்னமோ கண்டுபிடிச்சாரு. அவர் பயன்படுத்தினது, அவர் ஆய்வுல சரியான முடிவை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது மெப்புன்னு சொல்ற ஜியோகிராபி டெக்னிக். சோ ஒரு ஆய்வுல முடிவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஜியோகிராபி டெக்னிக்கில் பயன்படும். உதாரணம், லண்டன்ல வயிற்றால் அடியை கண்டுபிடிக்க. ரைட், சரியா. இதை எழுதிக்கொள்ளும் பிள்ளைகள், இதை எழுதிக்கொள்ளும். இதுக்கு விவரணம் எழுதிக்கொள்ளும். சோ இதுக்கு விளக்க குறி போட்டு அது கீழே எழுதிக்கொள்ளும் பிள்ளைகள், அது கீழே எழுதிக்கொள்ளும். பௌதிக புவியியல், இந்த இதுக்கு விளக்கம் சொல்றேன்னா, இந்த முதலாவதுக்கு விளக்கம் கோடு மாதிரி போட்டு எழுதுங்க. இப்படி கோடு மாதிரி முதலாவது விஷயத்தை எங்களுக்கு சும்மா சிம்பிளா விளக்குற மாதிரி பார்க்க போறோம். ரைட், ஒரு விளக்கக்கூடிய போட்டு அது கீழே எழுதுங்க, தலைப்பு மாதிரி போட்டுட்டு. நான் சொல்ற நோட்ஸ் எழுதும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? நான் சொல்ற விதங்கள் புரிஞ்சு கொள்ள முடியுது எழுதுறேன். நான் வளமையா நோட் சொல்றதுல எல்லாம் டியூட்டா வரும். ப்ராக்டிக்கல் ஜியோகிராபி அப்படி இருக்க வேணாம்ன்றக்காக தான் நான் அதை இப்படி டிசைன் பண்ணேன். இது ஈஸி தான் சரின்றக்காக. ஏதாவது இருந்தால் வகுப்பு முடிய தயவு செய்து கதைங்களா.
நான் ஏதாவது சொல்யூஷன் செய்யறேன். நோட்ஸாவே கொடுத்தா பிள்ளைகள் அது ஸ்பீடா முடிஞ்சிடும், மலமலன்னு கதைச்சிட்டு போகலாம். ரைட், அது சம்பந்தமா நாங்க பிறகு கதைப்போமா? ரைட், ஓகே, வகுப்பு முடியும் போது கதைப்போம். இந்த பாடத்தை விரைவா முடிச்சுக்கொள்ளும். ரைட், இதுக்கு 2 பாடம் தான் கொடுக்கறது, 3 பாடம் போயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. ரைட், பிள்ளைகள் எழுதிக்கொள்ளுங்க. பௌதிக புவியியல், இதுக்கு விளக்கம் சொல்றேன். பௌதிக புவியியல் கமா மானிட புவியியலில், பௌதிக புவியியல் கமா மானிட புவியியலில், பௌதிக புவியியல் கமா மானிட புவியியலில் தகவல்களை விளக்கும் போதும், தகவல்களை விளக்கும் போதும், தகவல்களை விளக்கும் போதும், தகவல்களை விளக்கும் போதும், முடிவுகளை மேற்கொள்ளும் போதும், முடிவுகளை மேற்கொள்ளும் போதும், தகவல்களை விளக்கும் போதும், முடிவுகளை மேற்கொள்ளும் போதும், புவியியல் நுட்ப முறைகள் பயன்பாடு, புவியியல் நுட்ப முறைகளின் பயன்பாடு, புவியியல் நுட்ப முறைகளின் பயன்பாடு அதிகமாக காணப்படுகிறது, அதிகமாக காணப்படுகிறது. மறுபடி அந்த பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்றேன். பௌதிக புவியியல் கமா மானிட புவியியலில் தகவல்களை விளக்கும் போதும், முடிவுகளை மேற்கொள்ளும் போதும் புவியியல் நுட்ப முறைகளின் பயன்பாடு காணப்படுகிறது. உதாரணம் நான் எப்பயும் சொல்லியிருக்கிறேன், அதை நீங்க இப்ப இருந்து பழகுங்க பிள்ளைகள். அந்த உதாரணம் எழுதும் போது ஒரு விஷயத்தை விளக்கி போட்டு உதாரணம் எழுதும்போது அடுத்த வரியில உதாரணத்தை எழுதுங்க. நீங்க கருப்பு பெண்ணால தான் விடை எழுதுறாக்களா இருந்தா நீல நிற பெண்ணால உதாரணம் எழுதுங்க. அப்படி கலரை மாத்தி எடுங்க, சிகப்பு பயன்படுத்த வேணாம். ஒன்று கருப்பு அல்லது நீல நிற விடை எழுத பயன்படுவீங்க, 2 பெண்ணு வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு ஒரு வேற கலரை பயன்படுத்துங்கள், அடுத்த வரியில் எழுதுங்க. உதாரணம்னு போட்டு, உதாரணம்னு போட்டு அதை எழுதிக்கொள்ளுங்க. உதாரணம் 1854 1854 ஜோன் எனும் மருத்துவர், டாக்டர் ஜோன் எனும் மருத்துவர், ஜோன் எனும் மருத்துவர் லண்டன் நகரில், லண்டன் நகரில் வயிற்றோட்டம் பரவுதல் தொடர்பாக, வயிற்றோட்டம் பரவுதல் தொடர்பான, லண்டன் நகரில் வயிற்றோட்டம் பரவுதல் தொடர்பான, வயிற்றோட்டம் பரவுதல் தொடர்பான கண்டுபிடிப்பிற்காக, கண்டுபிடிப்பிற்காக படங்களை பயன்படுத்தினார். மறுபடி சொல்றேன், அந்த உதாரணத்தை மறுபடி சொல்றேன். 1854 ஜோன் எனும் மருத்துவர் லண்டன் நகரில் வயிற்றோட்டம் பரவுதல் தொடர்பான கண்டுபிடிப்புக்காக படங்களை பயன்படுத்தினார். சோ முதலாவது இந்த நாங்க படிக்கிற இந்த செய்முற புவியியல் இந்த 5 நுட்பங்கள முதலாவது பயன்பாடு, ஒரு ஆள் ஆய்வு செய்யும் போது அவர் ஆய்வுக்கு சரியான முடிவை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும். ரைட், அதுக்கு உதாரணத்தோடு எழுதியிருக்கிறோம். சோ 2வது யாரு பயன்படுத்துவான்னு பார்ப்போம். 2வது யாரு பயன்படுத்துறான்னு பார்ப்போம். இந்த புவியியல் நுட்ப முறை 2வது பயன்படுத்தப்படுற மிக முக்கியமான ஒரு துறை, அந்த புவியியல் நுட்பத்தை அதிகம் பயன்படுத்துற 2வது அனர்த்த முகாமைத்துவம். இப்ப நடந்து கொண்டிருக்கு அனர்த்த முகாமைத்துவம். சோ 2வது ஒரு வரி விட்டு எழுதுங்களாம், இடைவெளி காணும் வடிவா ஒரு வரி விட்டு எழுதுங்க. 2வது இந்த புவியியல் நுட்பம் யாருக்கு அதிகம் பயன்படுது என்றால் அனர்த்த முகாமைத்துவம் செய்கிற ஆட்களுக்கு பயன்படும். அனர்த்த முகாமைத்துவத்திற்கு தலைப்பை போட்டு விவரத்தை போட்டுட்டு கீழே விளக்கம் எழுத போறோம். அனர்த்த முகாமைத்துவத்திற்கு உதாரணமாக இதுக்கு கொடுத்தோம். என்ன பிள்ளைகள் எழுதி போட்டு ஒரு வரி விட்டு தான் எழுதுங்க, ஒரு விஷயத்துக்கு ஒரு வரி விட்டு தான் எழுதுறது.
அனர்த்த முகாமைத்துவத்துக்கு எப்படி பயன்படுது விளக்கம் எழுதுறதுக்கு முன்னுக்கு நீங்க பிரேக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள் 2021 போட்டுக்கொள்ளுங்க. அந்த அனர்த்த முகாமைத்துவம் அதுல பிரேக்கெட்டுக்குள்ள 2021 போடுங்க. ஏன்னு சொல்றேன். இது 2021 ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்தது. 6 மார்க்ஸுக்கு வந்தது. இங்க பாருங்க, கேள்வி என்ன சொல்ல வேணும்னா நீங்க எடுத்து பார்க்கலாம். 6 மார்க்ஸுக்கு வந்தது. எப்படி வந்தது பிள்ளைகள்? அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகளுக்கு இந்த நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை விளக்குகிட்டு வந்தது. சோ அனர்த்த முகாமைத்துவத்திற்கு இந்த 5 நுட்பங்கள், அதை எப்படி சொல்றது? புவியியல் நுட்பம் அல்லது ஸ்பெஷலா சொல்லணும்னா செய்முறை புவியியல் நுட்பம். சில இடத்துல புவியியல் நுட்பம் பயன்படுத்துவாங்க, சில இடத்துல ஸ்பெசிபிக்கா செய்முறை புவியியல் நுட்பம் பயன்படுத்துவாங்க. ஜியோகிராபி டெக்னிக் அதை எப்படி பயன்படுத்தலாம்? புவியியல் நுட்பம்னு கதைக்கலாம், இந்த 5 செய்முறை புவியியல் நுட்பம்னு கதைக்கலாம். சோ இந்த புவியியல் நுட்பம் அனர்த்த முகாமைத்துவத்துக்கு எப்படி பயன்படுதுன்னு 2021 6 மார்க்ஸுக்கு வந்தது. இந்த ஒரு விஷயத்தை ஸ்பெஷலா குறிப்பிட்டு கேட்டுனாங்க. அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகளுக்கு புவியியல் நுட்பம் எப்படி பயன்படுகிறது கேட்டது. ரைட், நாங்க ஒன்றெண்டு எழுத போறோம். ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ்கள் ஒன்றெண்டு எழுதி கொண்டு வர போறோம். முதலாவது, அனர்த்தம் இடம் பெறக்கூடிய பகுதிகளை இனம் காண. முதலாவது அனர்த்தம், அதுக்குள்ள ஒரு பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இடம் பெறக்கூடிய பகுதிகளை இனம் காண. இடம் பெறக்கூடிய பகுதிகளை இனம் காண. முதலாவது அனர்த்தம் இடம் பெறக்கூடிய பகுதிகளை இனம் காண. இதுக்கு சேட்டலைட் பயன்படும். சேட்டலைட்டை பயன்படுத்தி இந்த இடத்துல நிலச்சரிவு வரும். ஏன் இப்ப சூறாவளி அடிச்சு கொண்டிருக்கு, இந்த இடத்துல சூறாவளி தாக்க போது, மன்னார்ல இவ்வளவு கனமழை பெய்ய போது கதைக்கிறாங்க. சோ இதுக்கு பயன்படுத்துறது இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விடயங்களும், இந்த புள்ளி விவரவியல் சம்பந்தப்பட்ட விடயங்களும், இந்த படிமம் செய்மதி போட்டோ செய்மதி இமேஜ் தான் பயன்படுத்துறாங்க. செய்மதி இமேஜை கம்ப்யூட்டர்களை வச்சு சில சட்ஸுகளை வச்சு அனலைஸ் பண்ணித்தான் இவ்வளவு வேகத்துல இந்த இடத்துல புயல் தாக்க போது, நாளைக்கு விடிய அப்படி கதைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி எந்த இடத்துல அனர்த்தம் வரப்போதோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நுட்பம் பயன்படும். செய்மதி, விமானம், மெப்புகள் பயன்படும். சோ அதைத்தான் முதலாவது எழுதியிருக்கிறோம். அனர்த்தம் இடம் பெறக்கூடிய இடங்களை கண்டறியும். அடுத்தது இரண்டாவது, அனர்த்தம் இடம் பெற்ற இடங்களை இனம் காண. இடம் பெற்ற இடங்களை, முதலாவது பெறக்கூடிய இடம், இரண்டாவது பெற்ற இடங்களை இனங்காண. இந்த இடத்துல பெரிய அனர்த்தம் நடந்திருக்கு, இத்தனை பேர் செத்துருக்கான். அப்படி அனர்த்தம் இடம் பெற்ற இடங்களை இனம் காண. விமானத்திலிருந்து ஒரு போட்டோஸ் எடுக்கலாம். ஒரு இப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு, வெள்ளம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு விமானத்தை மேல பறக்க விட்டு எங்கெங்க மோசமான முறையில அனர்த்தம் ஏற்பட்டிருக்குன்னு எடுக்கலாம். சோ விமானத்திலிருந்து எடுக்கிற போட்டோ செய்முறை புவியியல் நுட்பத்துக்குள்ள இருக்குன்னு. சோ அனர்த்தம் ஏற்பட்ட இடங்களை இனம் காண. அனர்த்தம் ஏற்பட்ட இடங்களை இனம் காண. மூன்றாவது, அது கீழே எழுதுவீங்க, இடைவெளி விடாம 1 கிரவுண்ட் எழுதிப்பாங்க. 1 கிரவுண்ட் எழுதுங்களா பிள்ளைகள், இடம் காணுமா. அடுத்தது, பாதுகாப்பான இடங்கள், பாதுகாப்பான இடங்கள் கமா பாதைகளை இனம் காண. பாதைகளை இனம் காண. பாதுகாப்பான இடங்கள் கமா பாதைகளை இனம் காண. அடுத்தது, மீட்பு நடவடிக்கைகளை திட்டமிட. மீட்பு நடவடிக்கைகளை திட்டமிட. மீட்பு நடவடிக்கைகளை திட்டமிட. மீட்பு நடவடிக்கைகளை திட்டமிட. ஓகே, ரைட். இந்த செய்முறை புவியியல் நுட்பம் 2 பயன்படுற துறையை பத்தி படிச்சுட்டோம். ஒன்று இப்ப படிச்ச அனர்த்த முகாமைத்துவத்துக்கு பயன்படும். அடுத்தது ஆய்வுல முடிவை கண்டுபிடிக்க பயன்படும். சோ அடுத்தது ஒரு வரி விட்டு 3வது பயன்படுற விதத்தை எழுதிக்கிறோம். 3வது யாருக்கு எப்படி பயன்படும் எழுதுவோம். சோ பிள்ளைகள் இது நோட் பண்ணி கொள்வீங்க. 2022 அப்பதான் எங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு இந்த அனர்த்த முகாமைத்துவத்துக்கு பிள்ளைகள் இந்த படம், படிமம், விமான படம் அது அதிகம் பயன்படுவாங்களாம். இவர் தான் இது கூட பயன்படும். அதை நீங்க நாங்க பார்ப்போம். ரைட், மூணாவது சேர்த்துப்போம். 3வது யாருக்கு பயன்படுது பார்ப்போம். வானிலை தகவல்களை தயாரிக்க.
வானிலை தகவல்களை தயாரிச்சு. மூன்றாவதா ஒரு வரி விட்டு தான் எழுதுவீங்க. 4 தான் பார்க்க போறோம். தாராளமா இடம் காணும். வடிவா விட்டு எழுதுங்க. அதுக்காக அதிகமா இடத்தை பயன்படுத்துறாங்க, அளவா பயன்படுத்து. சோ வானிலை தகவல்களை தயாரிக்க இந்த 4 நுட்பம் பயன்படும். இது வேற, இது வேற. அனர்த்த முகாமை என்று சொல்றது வேற. சூறாவளி, சுனாமி, நிலநடுக்கம், எரிமலை, இப்படி இயற்கை அனர்த்தம் சம்பந்தப்பட்டு மக்களை காப்பாத்துறது, மக்களோட சொத்துக்களை காப்பாத்துறது, மக்களை அப்புறப்படுத்துற அந்த இடத்துல இருந்து பாதிப்பை குறைக்கிறது, அதுக்கு தான் அனர்த்த முகாம். வானிலை தகவல்கள் சொன்ன பிள்ளைகள், இன்றைக்கு எவ்வளவு வெப்பம் இருக்கு, இந்த வருஷம் எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, மேகங்கள் எவ்வளவு கிளியரா வானத்துல இருக்கு, மழை வருமா, அப்படி சும்மா இயல்பா வானத்திர நிலைமை, வானம் இப்படி இருக்குது, இப்படி இந்த வானத்திர நிலைமையை கண்டுபிடிச்சு சொல்றதுதான் வானிலை. வானிலை வானத்திர நிலைமை, அதை கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்றதுக்கு இந்த இது பயன்படும். விமானம் செய்மதி தான் இப்ப கூட பயன்படுத்துறாங்க. சேட்டலைட் இருந்துதான் ஒரு ஏரியாட வெப்பம், மழை, முகில்கள் அதுகள் பயன்படுத்துறாங்க. சோ சில வானிலை மெப் தயாரிக்கிறாங்க, படங்கள் வானிலை மெப் தயாரிக்கிறாங்க. சில வெப்பநிலை சம்பந்தப்பட்ட வரைவுகள் பயன்படுத்துறாங்க, வெப்பம் கூடிக்கொண்டு போகுது அப்படி. சோ வானிலை வானத்திர நிலைமைய வடிவா எடுத்து சொல்றதுக்கு, அது தொடர்பான அறிக்கைகளை தயாரிக்க இந்த நுட்பங்கள் பயன்படும். அதுக்கு நாங்க எழுதி கொள்ள போறோம். முதலாவது வரியில, செயற்கைக்கோள் மூலம் வானிலை மூலங்களை ஆய்வு செய்தல். வானிலை மூலங்கள் இப்ப 2026 நமக்கு தெரியாதாம், 2025 ஆக்களுக்கு வடிவா தெரியும். வானிலை மூலங்கள்னா என்னன்னு தெரியுமா? செயற்கைக்கோள் மூலம் வானிலை மூலங்களை ஆய்வு செய்தல். செயற்கைக்கோள் மூலம் வானிலை மூலங்களை ஆய்வு செய்தல். வானிலை மூலங்கள் சொன்னாடா, வெப்பம், மழை, காத்து, ஈரப்பதன், அமுக்கம், இதைத்தான் வானிலை மூலங்கள் சொல்றது. முகில், இதெல்லாம் வானிலை மூலம். அதை செய்மதியை வச்சுக்கொண்டு வடிவ ஆய்வு செய்யறாங்க. சோ முதலாவது வானிலை மூலங்களை ஆய்வு செய்தல். ரெண்டாவது, அதுல ஒரு வரி விடாம ஒன்றுக்குள்ள எழுதணும். ரெண்டாவது பாயிண்ட், கணனி மூலம். கணனி மூலம், இது கம்ப்யூட்டரா? முதலாவது செய்மதி, ரெண்டாவது கணனி மூலம். கணனி மூலம் வானிலை தரவுகளை, கணனி மூலம் வானிலை தரவுகளை, கணனி மூலம் வானிலை தரவுகளை விவரணம் மற்றும் பகுப்பாய்வு செய்தல். விவரணம் மற்றும் பகுப்பாய்வு செய்தல். ரெண்டாவது பாயிண்ட் மறுபடி சொல்றேன். கணனி மூலம் வானிலை தரவுகளை விவரணம் மற்றும் பகுப்பாய்வு செய்தல். மூணாவது, புள்ளி விவரவியல் மூலம். இது எல்லாம் பயன்படுது பாத்தீங்களா? புள்ளி விவரவியல் மூலம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். புள்ளி விவரவியல் மூலம் வானிலை தரவுகளை பகுப்பாய்வு, அதுவும் வானிலை தரவாம். புள்ளி விவரவியல் மூலம் வானிலை தரவுகளை பகுப்பாய்வு செய்தல். புள்ளி விவரவியல் மூலம் வானிலை தரவுகளை பகுப்பாய்வு செய்தல் மற்றும் முடிவுகளை பெறுதல். இன்றைக்கு இவ்வளவு வெப்பம், இவ்வளவு காத்து வீசும், அப்படி முடிவுகளை பெறுதல். முடிவுகளை பெறுதல். நாலாவது பேச மறுபடி வாசிக்கிறேன். புள்ளி விவரவியல் மூலம் வானிலை தரவுகளை பகுப்பாய்வு செய்தல் மற்றும் முடிவுகளை பெறுதல். ஓகே. நாலாவது, இந்த செய்முறை புவியியல் நுட்பத்தை பயன்படுத்துற நாலாவது ஆட்கள் யார் என்று பார்ப்போம். 4 தான் பார்ப்போமா? ரைட். நாலாவது, போக்குவரத்து. போக்குவரத்து துறைக்காரர்கள் அதிகம் பயன்படுத்துவாங்க. போக்குவரத்து. போக்குவரத்து துறைக்கு எப்படி இந்த ஜியோகிராபி நுட்பம் பயன்படுது? நாலாவதா ஒரு வரி விட்டு எழுதுங்க பிள்ளைகள். இந்த 4க்கும் வடிவா ஒரு வடி விட்டு வடிவா எழுதணும். ஓகே. முதலாவது, 3 வகையான போக்குவரத்து இருக்கு.
கடல், தரை, விமானம். எழுதிக்கொண்டு கடல், தரை மற்றும் விமான பயண பாதைகளை கண்டறிதல். இதுக்கு மெப்தான பயன்படுது. இதுக்கு பயன்படுற மெப்தானடா. கப்பல் ஓட்டுறவனும் சரி, ரோட்ல போறவனும் சரி, விமானத்துல வாரவனும் சரி, மெப்தான்டா பயன்படுத்தாங்க. இந்த ரோட்டால போகணும் பயன்படுத்துற மெப். ஸோ ஜோகிரபிக்காரர் தான் மெப். அந்த மெப்பை எல்லா போக்குவரத்து துறைக்காரனும் பயன்படுத்துறான். இப்ப மெப்ல டிசைன் மாறிட்டு அடுத்த பாடம் மெப்பை பத்தி படிக்க போறோம். ரைட். சோ மெப் பயன்படுது என்ன? கடல், தரை, விமான பயண பாதைகளை கண்டறிதல். எவ்வளவு ஈஸி. கடல், தரை, விமான பயண பாதைகளை கண்டறிதல் இதுக்கு பயன்படும். அடுத்த ரெண்டாவது, மோட்டார் வாகனத்தில் பொருத்தப்பட்டு பயண பாதைகளை கண்டறிதல். இதில் கொள்ளுங்களா. மோட்டார் வாகனம்னா மோட்டார் சைக்கிள், கார், பஸ் எல்லாம் வரும். மோட்டார் வாகனத்தில் பொருத்தி பயண பாதையை கண்டறிதல். இதுக்கு உதாரணமா ஜிபிஎஸ் சொல்றது பயன்படும். நாங்க பிறகு ஜிபிஎஸ் பத்தி பிளாவரியா பிறகு படிப்போம். ரெண்டாவது பாயிண்ட்ஸ் மறுபடி சொல்றேன். மோட்டார் வாகனத்தில் பொருத்தி, ஒரு வெஹிக்கிள்ல ஃபிட் பண்ணி மோட்டார் வாகனத்தில் பொருத்தி பயண பாதைகளை கண்டறிதல். மோட்டார் வாகனத்தில் பொருத்தி பயண பாதைகளை கண்டறிதல். அடுத்தது மூன்றாவது கடைசி, இதுல கையடக்க தொலைபேசியிலும் பயன்படுத்த. செல்போன்லயும் மெப் வந்துட்டு, கையடக்க தொலைபேசியிலும் பயன்படுத்த. கையடக்க தொலைபேசியிலும் பயன்பட. ஏன்னா செல்போன்லயும் இப்ப மெப் வந்துட்டு, எல்லாருக்கும் தெரியும். செல்போன்லயும் மெப் வந்துட்டு. ஓகே ரைட். பிள்ளைகள் 4 செக்டர் படிச்சிருக்கிறோம். விலங்கலாடி விடுபட்ட நோட்ஸ்னா ரெக்கார்டிங் பார்க்கலாம், முடிய என்னோட வடிவா கதைக்கலாம். ரைட். சந்தேகங்கள், வகுப்பு தொடர்பான பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் கேட்கலாம். பிள்ளைகள் 4 செக்டர் படிச்சோம். இந்த 5 செய்முறை புவியியல் நுட்பம் பயன்படுற 4 செக்டர். ஆய்வுகள்ல முடிவுகளை கண்டுபிடிக்க, இயற்கை அனர்த்தம் ஒன்று நடந்தா அதுல பாதிப்புகளை முகாமை செய்யறதுக்கு, போக்குவரத்துக்கு, வானிலை தகவல்களை தயாரிக்க. ஸ்பெஷலா 2021 ஆண்டு ஒன்றை மட்டும் கேட்டாங்களே, அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகளுக்கு செய்முறை புவியியல் நுட்பம் எப்படி பயன்படும் வடிவா விளக்கு. 4 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் ஞாபகம் இல்லை. அந்த அனர்த்தம் ஏற்படுற இடத்தை கண்டுபிடிக்க செய்மதி மூலம், விமானப்படத்தின் மூலம் கண்டுபிடிக்கலாம். பாதுகாப்பான இடத்தை மக்களுக்கு அறிவிக்க, அதுல பாதையை மக்களுக்கு காட்ட, அப்படி எல்லாம் நாங்க படிச்சிட்டோம். சோ இன்னும் 2 கேள்வி இருக்கு இந்த பாடத்துல. இன்னும் 2 விடயம் இருக்குது. நாங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உங்களுக்கு முடிச்சு கொள்வேன். அதுல முதலாவது விடயத்துக்கு போய்கொள்ளும். ஓகே ரைட். புவியியல் தகவல் தொடர்பாடலில் செய்முறை புவியியல் நுட்ப முறைகளின் பயன்பாடு. அதுக்கு முன்னுக்கு புவியியல் தகவல்னா என்னன்னு இருக்கு. புவியியல் தகவல் சொல்றது இருக்கு. புவியியல் தகவல் பிள்ளைகள் 2 விதமான ஜியோகிராபியில 2 விதமான தகவல் இருக்கும். தெரிஞ்சா மனிதர் சம்பந்தப்பட்ட அம்சத்தையோ இயற்கை சம்பந்தப்பட்ட அம்சத்தையோ ஜியோகிராபியில 2 விதமா படிக்கலாம். 2 விதமான விஷயம் இருக்கு. 2026 தெரிஞ்சா 2 விதமான விஷயம் ஜியோகிராபியில இருக்கு. தெரிஞ்சா 2026 இடம் காலம், இடம் காலம், இடம் காலம், இடம் காலம். சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு விளங்குற மாதிரி. இப்ப நடக்கிற சூறாவளி சம்பந்தப்பட்ட தகவல் எடுப்போமே. சூறாவளி சம்பந்தப்பட்ட தகவல். இன்று இரவு சூறாவளியானது கிழக்கு பகுதியினூடாக நுழைந்து வடமேற்கினூடாக வெளியேறி அதிகமான தாக்கத்தை மன்னார் பகுதியில் அப்படி செய்யும் சொன்னா இடரீதியான விஷயம். இடரீதியான விஷயம் என்ன? கால ரீதியான விடயம் சொன்னால் 27, 28 உங்களுக்கு விடுமுறை, பரீட்சை. முஸ்லிம் பாடசாலைகளும் நடக்காது, பரீட்சைகளும் பிற்போடப்பட்டிருக்கு. சோ சூறாவளி இந்த 28, 29, 30 அதிகமாக அடிக்க போகுது. சோ காலமும் சொல்லலாம். சோ ஜியோகிராபியில எந்த விஷயத்தை எடுத்தாலும் பிள்ளைகள் அதுல இடரீதியான நிறைய விவரங்கள் இருக்கும், கால ரீதியான நிறைய விவரங்கள் இருக்கும். நீங்க சூறாவளி எடுத்து பார்த்தாலும் இடரீதியா நிறைய விவரங்களை அதுல கண்டுபிடிக்கலாம்.
இந்த இடத்துல இவ்வளவு தாக்கி இருக்கு, இந்த இடத்துல இவ்வளவு தாக்கி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். கால ரீதியாகவும் கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இருந்தது, இத்தனை மணிக்கு இந்த இடத்துல சொல்லி ஜியோகிராபிக்ல இயற்கையான அம்சங்கள் மட்டுமல்ல, சூறாவளி இயற்கையான அம்சம். ஒரு மனிதர் நடவடிக்கை நீங்க எடுத்தாலும், இப்ப மக்கள் சனத்தை பத்தி எடுத்தாலும் இடரீதியா வடிவா நல்ல விளக்கம் கதைக்கலாம். சனம் இடரீதியா அதிகமாக இருக்கிற இடம் ஆசியாவுல, சனம் இடரீதியா அதிகமாக இருக்கு கண்டங்கள்ல. நம்மட இலங்கை எடுத்தால் இடரீதியாக சனம் அதிகமாக நெருக்கமாக இருக்கிறது கொழும்பு, குறைய இருக்கிறது முல்லைத்தீவு. உலகத்துல சனத்தொகையில இடரீதியான பரம்பலை பார்த்தால் 4 இடத்துல அதிகமாக இருக்குது. அதுல 3 இடம் ஆசியாவுல இருக்கு. சோ மனிதர் சம்பந்தப்பட்ட விஷயமோ இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயத்த நாங்க விவரமா படிக்கும்போது இடரீதியான விவரம் அதுக்குள்ள நிறைய இருக்கும். அதே மாதிரி கால ரீதியான விவரம் நிறைய இருக்கும். அதனாலதான் ஜியோகிராபி இயற்கை அம்சங்களையும் மனித அம்சத்தையும் இடரீதியாகவும் படிக்கும், கால ரீதியாகவும் படிப்போம். என்ன? சோ இடரீதியான கால ரீதியான விவரங்கள் தான் ஜியோகிராபி தரம். சோ ஜியோகிராபி தரவென்றால் இடரீதியான கால ரீதியான விவரம். அது இது வந்து இந்த இடரீதியான கால ரீதியானது 2 கிளை வரும். நான் ஒரு உதாரணம் சொல்லிக்கிற, சூறாவளி வந்து ஒரு பௌதிக விடை, சனம் வந்து ஒரு மானிட சம்பந்தப்பட்ட அம்சம். சோ புவியியல் தகவல்னு சொல்றது பௌதீக புவியியல்லையும் சரி, இயற்கையை பத்தி கற்கிற விடயம், மானிட புவியியலும் சரி, மனித செயற்பாடை கற்கிற விடயம். சோ இந்த பௌதீகத்திலையும் சரி மானிடத்திலையும் சரி இடரீதியான கால ரீதியான விவரங்களைத்தான் புவியியல் தரவுன்னு சொல்றது. விவரங்கள், அந்த விவரங்கள் சில நேரங்கள்ல எண்கள்ல இருக்கும். உதாரணம், இப்ப வெப்பநிலைன்னு சொன்னா நம்பர்ல இருக்கும், சிலது பண்பா இருக்கும், சிலது கேரக்டர் பண்புகளாக இருக்கும். அந்த விவரங்கள்னு சொல்றது எண் சார்ந்த விவரமா இருக்கும், பண்பு சார்ந்த விவரமா இருக்கும். சிம்பிள், இதை வடிவா எழுதி கொள்ளுங்க. புவியியல் தகவல் என்றால் என்ன? ரைட். பௌதீக மானிட நிலத்தோற்றத்தில் காணப்படும், பௌதீக மானிட நிலத்தோற்றத்தில் காணப்படும், பௌதீக மானிட நிலத்தோற்றத்தில் காணப்படும், பௌதீக மானிட நிலத்தோற்றத்தில் காணப்படும் பௌதீக மானிட நிலத்தோற்றத்தில் காணப்படும் இடம் சார்ந்த மற்றும் கால ரீதியான, உங்களுக்கு வடிவா கதைக்க தெரியும், இடம் சார்ந்த மற்றும் கால ரீதியான பரம்பல் பற்றிய விவரணங்கள். பரம்பல் பற்றிய விவரணங்கள், பரம்பல் பற்றிய விவரணங்கள். மறுபடி அதை சொல்றேன். புவியியல் தகவல் என்பது யாது? அந்த கேள்விக்கு விட பௌதிக மானிட நிலத்தோற்றத்தில் காணப்படும் இடம் சார்ந்த மற்றும் கால ரீதியான பரம்பல் பற்றிய விவரங்கள். ஓகே பிள்ளைகள், அடுத்த கடைசி கேள்வி, சிம்பிள், முடிக்க போறோம். இதுல இந்த புவியியல் தகவல் பிள்ளைகள் மக்களுக்கு சொல்லணும், ஜியோகிராபி தகவல் மக்களுக்கு சொல்லணும். உதாரணம், சூறாவளி சம்பந்தப்பட்ட ஜியோகிராபி தகவல் மக்களுக்கு சொல்லணும். என்ன, இவ்வளவு வேகத்துல சூறாவளி வரப்போகுது, மீனவர்கள் தொழிலுக்கு போக வேணாம், பாடசாலைகள் இல்ல, கவனமா வீட்டுல பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி நாங்க மக்களை பத்தி படிக்கும்போது மானிட புவியியல்லையும் இந்த இடத்துல நகரங்கள்ல இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டு வருது, அந்த நகரங்கள பிரச்சனையால இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் எதிர்கொள்ளுவோம். சோ அந்த நாடுகள் கவனமா தங்களோட நகரங்களை திட்டமிடன்னு சொல்லி படிப்போம். ரைட். அப்ப இந்த மானிட பௌதிக தகவல், இடரீதியா கால ரீதியா 2 வகையான தகவல் இருக்கு. இதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஜியோகிராபியில இருக்கிற தகவலை மக்களுக்கு சொல்லணும். இப்ப சூறாவளி இன்றைக்கு இந்த இடத்துல வரப்போது, இத்தனை மணிக்கு வரப்போகுது. 2 விஷயம். இடரீதியான தகவல், இன்றைக்கு இந்த இடத்துல வரப்போது, இத்தனை மணிக்கு வரப்போகுது. சோ சூறாவளி என்றது ஒரு பௌதிக தகவல், இந்த இடத்துல வரப்போது இடரீதியான தகவல், இத்தனை மணிக்கு வரப்போது கால ரீதியான தகவல். இப்படி மானிட அம்சங்கள்லயும் இருக்குது. குண்டு வெடிக்க போகுது, இந்த இடத்துல குண்டு வெடிக்க போகுது, இத்தனை மணிக்கு இத்தனை திகதி வெடிக்க போகுதுன்னு சொன்னா மானிட அம்சம். சும்மா சொன்னேன். ரைட். சோ இந்த பௌதிக மானிட
இடரீதியான கால ரீதியான தகவல் தான் ஜியோகிராபி தகவல். அதுல விவரங்கள் தான் ஜியோகிராபி தகவல். இதை மனிதர்களுக்கு சொல்லணும். என்ன அதுக்கு ஜியோகிராபி டெக்னிக் பயன்படுது. அதான் கடைசி கேள்வி போட்டிருக்கு பாருங்க. புவியியல் தகவல் தொடர்பாடலில் இந்த ஜியோகிராபி தகவல் இருக்கலாம், இத மக்களுக்கு சொல்றதுல அதான் புவியியல் தகவல் தொடர்பாடலில் செய்முறை புவியியல் நுட்ப முறையில் பயன்பாடு. அந்த 5 நுட்பம், படம், வரைவு, கம்ப்யூட்டர், அது எப்படி பயன்படுது, இந்த தகவலை மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு நாங்க படிச்ச அந்த 5 நுட்பங்கள் எப்படி பயன்படுது, அதான் அந்த அடுத்த கடைசி கேள்வியா. அதுக்கு எழுதி கொள்வோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஏற்கனவே படிச்ச விஷயத்த நாங்கள் வந்திருக்கிறோம். முதலாவது, வானிலையை எதிர்வு கூற. வானிலை இது படிச்சுட்டோம். எதிர்வு கூற, வானிலையை எதிர்வு கூற ஏற்கனவே படிச்சதை தான் ஏங்க கொண்டு வரோம். இதுக்கு விளக்கம் தேவை என்றால் நீ முன்னுக்கு இருக்கிற விளக்கத்தை பயன்படுத்தலாம். ரைட், அதை படிச்சே திருப்பி சொல்றோமா, கேள்வியோட ஃபார்மட்டை மாத்திருக்கு. ரெண்டாவது, அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகள். அனர்த்த முகாமைத்துவம் இதுவும் படிச்சோமா, அனர்த்த முகாமை அந்த விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல. மூணாவது, எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களை முன்வைக்க. எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களை முன்வைக்க. இது நாங்க விவரம் பார்க்கல, இதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களை முன்வைக்க. மனமண்ட எழுதுங்க பிள்ளைகள். வானிலையை எதிர்வு கூற முதலாவது, அனர்த்த முகாமைத்துவத்துக்கு இரண்டாவது, மூணாவது புது விஷயமா இருக்கு பாருங்க, எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களை முன்வைக்க. நீங்க இப்படி ஒரு ஒன்று கேள்விப்பட்டீங்களோ தெரியல, 2025 ஆக்களுக்கு தெரியும். இந்த மஹிந்த ராஜபக்சன்னு சொல்லி ஒரு மன்னர், ஒரு 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 ஜனாதிபதி இருந்தார் இலங்கையில. அவர் முதலாவது ஜனாதிபதியா வரும்போது ஆசியாவின் ஆச்சரியம்னு சொல்ற ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்தார். கேள்விப்பட்டீங்களோ தெரியல. அந்த நிறைய விடயங்கள் அதுல இருக்குடா. இலங்கைய சிங்கப்பூரா மாத்திரக்கூடிய சிஸ்டங்கள் நிறைய அதுக்குள்ள உள்ளடக்கி இருந்தது. புகையிரத ரோடு, அந்த ரோடு, கிராம அபிவிருத்தி, நகர அபிவிருத்தி, பள்ளிக்கூடங்கள் அபிவிருத்தி, ஸ்மார்ட் கவரேஜ்கள், சுரங்க பாதைகள், சுற்றுலாக்கள், இலங்கையை பக்காவா ரெடி பண்றதுக்கு ஒரு பிளான் அவர் போட்டார். அப்படி போட்டு அதை மெப்பா தான் வெளியிட்டார். இப்படி இருந்தது. 2030 இலங்கை, 2030 இலங்கை. நீங்க இதை படிச்சிருப்பீங்க 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டாக்கள் படிச்சிருப்பீங்க. 2030 இலங்கை சொல்ற ஒரு அபிவிருத்தி திட்டம் 12ஆம் ஆண்டாக்களுக்கு நாங்க படிச்சு தந்து மாநில புவியியல் நகராக்கத்துக்குள்ள வந்திருக்கும். புது 12ஆம் ஆண்டாக்களுக்கு தெரியாது, 13ஆம் ஆண்டாக்களுக்கு தெரியும் இது. ஸோ 2030 இப்ப இதுல ஜாழ்ப்பாணத்துல நடந்த பாராளுமன்ற தேர்தல், இந்த இப்ப நடந்த தேர்தல்ல ஜாழ்ப்பாணத்துல ஒரு வேட்பாளர் அண்ணன் ஒருவர், அவர் ஒரு மெப்ப போட்டார். நீங்க அந்த பாத்தீங்களோ தெரியல, விளம்பரத்துல அதிகமான விளம்பரம் போட்டார். இப்ப இருக்கிற ஜாழ்ப்பாணத்தை காட்டி போட்டு அவர் பாராளுமன்றத்துக்கு போனால் 5 வருஷத்துல 1 வருஷம் எப்படி நடக்கும் சொன்னா, அந்த ஜாழ்ப்பாண டவுன்ல நிறைய பில்டிங் எல்லாம் வருது, எல்லாம் பச்சையா போகுது, வயல்லாம் பாலங்கள் வருது, விமானம் வந்து இறங்குது, மெப்புல காட்டுறாரு அவரு. இப்படிலாம் நடக்குமா 5 வருஷத்துல? சோ எதிர்காலத்துல இப்படி டெவலப்மெண்ட் நடக்க போகுது, நாங்க செய்ய போறோம்னு அதை மக்களுக்கு சிம்பிளா சொல்றதுக்கும் அந்த ஜியோகிராபி டெக்னிக் மெப் பயன்படும். சோ இதுக்கு உதாரணம் எழுதி கொள்ளுங்க. எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களை முன்வைக்க உதாரணம் 2030 இலங்கை. இது மஹிந்த ராஜபக்ச நம்ம நாடு எதிர்காலத்துல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி வச்ச ஒரு திட்டம். நாங்க இது பிறகு கொஞ்சம் படிப்போம், பெருசா இல்லை, ஒரு சின்ன விஷயத்துக்கு வரும். உதாரணம் எழுதிக்கொள்ளுங்க இதுக்கு, எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களுக்கு. 2030 இலங்கை, 2030 இலங்கை, 2030 இலங்கை. என்னும் அபிவிருத்தி திட்டத்திற்கு படம் பயன்படுத்தப்பட்டது. படம் மீன் மேப். என்னும் அபிவிருத்தி திட்டத்திற்கு படம் பயன்படுத்தப்பட்டது. 2030 இலங்கை என்னும் அபிவிருத்தி திட்டத்திற்கு படம் பயன்படுத்தப்பட்டது. 2030 இலங்கை எனும் அபிவிருத்தி திட்டத்திற்கு படம் பயன்படுத்தப்பட்டது. நாலாவது, கற்றல் கற்பித்தல் செயற்பாடு, அதுக்கு பயன்படுமா இந்த செய்முறை புவியியல் நுட்பம். இது முன்னுக்கு படிச்சது மறுபடி வருது. கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டு, கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டுக்கு பயன்படும் படம். வேற யுத்த நடவடிக்கைகளின் போது, யுத்த நடவடிக்கை, யுத்த நடவடிக்கையின் போது உதாரணம் நீங்க போடலாம்.
இராணுவ படங்கள் தயாரிக்க. இராணுவ படங்கள் தயாரிக்க. இராணுவ படங்கள் தயாரிக்க. ஓகே, மறுபடி சொல்றேன். அந்த 5 விடயத்தை மறுபடி சொல்றேன். முதலாவது வானிலை எதிர்வு கூறல், 2வது அனர்த்த முகாமைத்துவம், 3வது எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள், 4வது கற்றல் கற்பித்தல் செயற்பாடு, 5வது யுத்த நடவடிக்கை. இராணுவ படங்கள் தயாரிக்க. ஓகே, நீங்க சொன்னது வருமா? அது நான் தேவையில்லை, கணக்கை நான் விட்டேன், அதையும் சொல்றேன். கடைசி இன்னொன்றும் இருக்கு. நூல்கள் மற்றும் ஆக்கங்களை தயாரிக்க. நூல்கள் மற்றும் ஆக்கங்களை தயாரிக்க. கடைசி நூல்கள் மற்றும் ஆக்கங்களை தயாரிக்க. பிள்ளைகள், இந்த பாடத்தை சமரி பண்ற இப்படி விளங்கி வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. இந்த பாடத்தை சமரி பண்ற இப்படி விளங்கி வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. இந்த பாடத்தை இப்படி நான் சொல்றது சரியா விளங்கிட்டேன்னா சரி. 5 விஷயம் தான் இந்த பாடத்துக்குள்ள 5 விஷயம் தான் இந்த பாடத்துக்குள்ள இருக்கு. ஒன்று மெப், 2வது கிராஃப், தமிழ்ல எழுதுவோம் வரை, 3வது படம் மற்றும் படிமம். இது நீங்க வடிவா எழுதுவீங்க. படம் மற்றும் படிமம், ஒளிப்படம், விமானப்படம், செய்மதி படிமம். அதைதான் இப்படி போட்டு. அடுத்தது புள்ளி விவரவியல். புள்ளி விவரவியல். அடுத்தது கணினி. பிள்ளைகள், இதுதான் புவியியல் நுட்பம். புவியியல் நுட்பம். சில நேரங்கள்ல புவியியல் நுட்பம் ஒன்றும் கதைக்கலாம், அல்லது இதுக்கு முன்னுக்கு செய்முறை புவியியல் நுட்பம்னு கதைக்கலாம். என்ன? சோ செய்முறை புவியியல் அல்லது புவியியல் நுட்பம், இந்த 5 பத்தி படிச்சோம். ஒவ்வொன்றையும் தனித்தனியா படிச்சோம். மெப்பிட 3 பயன்பாடு, வரைபட 3 பயன்பாடுன்னு சொல்லி எல்லாம் படிச்சோம். அதுக்கு பிறகு ஓவராலா இந்த நுட்பங்கள் என்னத்துக்கு பயன்படுதுன்ற ஒரு 4 விஷயம் படிச்சோம். அனர்த்த முகாமைத்துவம், அதான் 2021ஆம் ஆண்டு வந்தது. அதுக்கு பிறகு பிள்ளைகள் இந்த ஜியோகிராபிக்கல் தகவல்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் படிச்சோம். புவியியல் தகவல், பௌதிகத்துக்குள்ளேயும் புவியியல் தகவல் இருக்குது, மானிட பகுதிகளையும் இருக்குது. அது இடரீதியாக இருக்கும், கால ரீதியான விளக்கமா இருக்கும். ரைட்? இதுகள், இந்த தகவல்கள் தரவுகளை மனிதர்களுக்கு தொடர்பாடல் செய்யணும். அதுக்கு இந்த நுட்பம் எப்படி பயன்படுது, ஜியோகிராபில இருக்கு இந்த 5 நுட்பத்தை அறிமுகம் தான் படிச்சிருக்கிறோம். பிறகு அடுத்த வகுப்புல, நாங்க நாளைய வகுப்பு, அடுத்த வகுப்புல இந்த மெப்பை பத்தி தனியா படிக்க போறோம். நாங்க இது ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இப்ப படிச்ச விஷயங்கள் அதோட தொடர்பு படும். ஒரு இலகுவான, ஒரு சிம்பிளான பாடம். நாளைக்கு பெரும்பாலும் வகுப்பு நடக்காது. இந்த மாவீரர்கள் இதுகள் நினைவு கூறுறதால எல்லாரும் அங்க போயிடுவாங்க. அந்த நாள் நாங்க வகுப்பை தவிர்த்து கொள்ளுவோம். நாளைக்கு நாங்க அதற்காக நாங்க விட்டுக்கொள்றேன். விடுபட்ட வகுப்பு சனி ஞாயிறு உங்களுக்கு வகுப்பு ஃப்ரீ தானே, அந்த நாள்ல நடக்கும். என்னோட வகுப்பு தொடர்பான விடயங்கள், சரியான மழை, பிள்ளைகள் ஃபுல்லா மழை, ஏதாவது கதைக்க வேண்டியிருந்தால் கதைக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இந்த விடயம், அல்லது ஏதாவது என்னோட தொடர்பு கொள்ள வேண்டியிருந்தால் கதைக்கலாம். ஒரு இல்லை பேசினா விபரமா கதைக்கணும்னு சொன்னா வாட்ஸ்அப்புக்கு நீங்க வாய்ஸ் கட் போடலாம். ஏதாவது கதைக்க வேண்டியிருந்தால் கதைக்கலாம். பிள்ளைகள், தயவு செய்து உங்களுக்கு வகுப்பு நடக்கிறத மற்ற பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த